ध्यायम् कृतेः यजन्यज्ञैः श्रेतायाम् द्वापरे अर्चयन् यदाप्नोति तदाप्नोति कलौ சங்கீர்த்த கேசவம் என்கிற ஸ்லோகத்துக்கு அனுகுணமாக கலியுகமான இந்த 4வது யுகத்திலே பகவானுடைய திருவடிகளை திருநாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பெறலாம் என்கிறார்கள் பெரியோர்கள். கிருதயுகத்திலே தியான மார்க்கத்தாலும், திரேதாயுகத்திலே யாக யஜ்ஞாதிகளை பண்ணுவதாலும், துவாபர யுகத்திலே அர்ச்சன மார்க்கத்தாலும் பகவானை அடைகிறோம். அதே பலத்தை சுலபமான திருநாம சங்கீர்த்தனத்தாலே 4வது யுகமான கலியுகத்திலே அடையலாம் என்பது பூர்வர்களுடைய சித்தாந்தம். அந்த திருநாமத்தின் வைபவத்தை, பகவானுக்குண்டான ஆயிரமான திருநாமங்களை சொல்லுவதற்காகத்தான் பீஷ்மாச்சாரியர் இந்த சஹஸ்ரநாம அத்தியாயத்தையே கோர்த்துள்ளார். வேதவியாச பகவான் தன்னுடைய மகாபாரதத்துக்குள்ளே சிறந்த பாகமாக அமைத்து காட்டினார். அந்த சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய பரமாச்சாரியரான சுவாமி பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணம்ங்கிற தன்னுடைய வியாக்கியானத்திலே 6 வைபவங்களை முதற்கண் சஹஸ்ரநாமத்துக்கு தெரிவிக்கிறார். மகாபாரத சாரத்வாது ரிஷிபு பரிகானதா வேதாச்சாரிய சமாஹாராத் பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதः பரிகிரஹாதிசயதः கீதாத்யைகார்த்த தச்சனः சஹஸ்ரநாம்னாம் அத்தியாயः உபாதேயதமோ மதः உபாதேயம் உபாதேயதரம் உபாதேயத்தமம். அதற்காட்டிலும் சிறந்ததென்னு நம்மாலே கை கொள்ளுவதற்கு மற்றொன்று கிடையாது. அது ஏற்பட்ட சிறந்த உபாதேய சமமான சஹஸ்ரநாமத்தை மேற்கொண்டு தெரிவிக்கிறார். நேற்று கடைசியாக நாம் அனுபவித்தது 6 கேள்விகளை தர்மபுத்திரன் சந்தனவனுடைய குமாரனான கங்கைக்கு புதல்வனான பீஷ்மாச்சாரியரை நோக்கி எழுப்புகிறார். அப்படிங்கறது வரைக்கும் கடைசியா பார்த்திருக்கோம். ஜனமேஜயனான மகாராஜனுக்கு வைசம்பாயனர் உரைக்கிறார். ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷத என்று தானும் கேட்க தொடங்கினார். ஒரு 6 கேள்விகள் ஷட் பிரஷ்னின்னு சொல்லுவார்கள். 6 கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சம்சாரிகளான நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. நமக்கு இருக்கிற சம்சார தாபங்களை எல்லாம் போக்க வல்லக்கூடிய கேள்விகள். என்ன கேள்வி கேட்டார்? கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் சுவந்தக்கம் கம் அர்ச்சந்தா பராப்னுயுர் மானவா சுபம் கோதர்ம சர்வதர்மாணாம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத். இது இந்த 6 கேள்விகள். இந்த கேள்விகளை 3ஆக பிரித்தார்கள் பூர்வர்கள். தத்துவத்தை பத்தின கேள்வி, ஹிதத்தை பத்தின கேள்வி, புருஷார்த்தத்தை பத்தின கேள்வி. தத்துவஹித புருஷார்த்தங்கள் தத்துவம் ஜிக்ஞாசமானானாம் ஹேதுபி சர்வதோ முகைஹி தத்துவமேகோ மகாயோகி ஹரிஹி. பகவான் ஹரியான ஸ்ரீமன் நாராயணன் தத்துவம் இனி சாஸ்திரங்கள்லாம் ஓதுறது இல்லையோ, ஆனா சந்தேகம் அவ்வளவு சுலபமா தெரிஞ்சுடுறதா? யாரு தத்துவங்கிற சந்தேகம் எல்லாரிடத்திலேயும் இருக்கும். தத்துவம் தத்துவம் என்னால் உண்மை பொருள், எது உண்மை பொருள் என்கிற சந்தேகம் எல்லாரிடத்திலும் இருக்கும் இல்லையோ. அந்த தத்துவத்தை பத்தி கேட்கிறான். ஸ்வஜானம், பிராபக ஜானம், பிராப்திய ஜானம், முமுக்ஷுபிகி ஞானத்ரயம் உபாதேயம் ஏததன்யசீன கிஞ்சன. இந்த 3 ஞானங்கள் ஒரு சம்சாரிக்கும் ஏற்பட வேண்டும். ஸ்வஜானம் தன்னை பத்தின ஞானம், பிராபக ஜானம் எது பகவானிடத்திலே அடைவிக்குமோ அதை பத்தின ஞானம், பிராப்திய ஜானம் அடைந்து எத்தை அனுபவிக்க போகிறானோ அதை பத்தின ஞானம். இந்த 3 ஏற்பட வேண்டும். ஏற்பட்டுட்டா அதுக்கு மேல 2 சேர்த்துண்டா பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்திச்ச பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பலம் பிராப்தேகே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணதாக முனையச்ச மகாத்மானஹ. இத்தனை பேரும் சொன்னது
5 விஷயங்களை பத்தி. முதல்ல 3 அதுக்கு மேல அதை விரித்து 5ன்னு தெரிவிக்கிறார். எது 3? தன்னை பத்தி, அடைவிக்கிற வழியை பத்தி, அடைந்து படப்போற புருஷார்த்தத்தை பத்தி. இந்த 3 இன்னும் 2 சேர்த்துட்டோம்னா, தன்னை பத்தி அறியணும்னா இவன்கிறவன் எதனால உண்டானானோ அவனை பத்தி அறியாமல் தன்னை பத்தி அறிய முடியாது. ஜீவாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பரமாத்மாவுடைய ஞானம் வேணும் இல்லையோ, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அடைஞ்சுடுறான், அடையிற வழியை தெரிஞ்சுட்டான்னா அப்ப இத்தனை நாளா அடைய ஒட்டாமல் தடுத்தது எதுன்னு தெரியணும் இல்லையோ, அந்த விரோதி ஸ்வரூபத்தையும் அறிய வேண்டும். ஜீவாத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், உபேயஸ்வரூபம், இந்த 5 ஸ்வரூபம் ஆழ்வார் சுலபமா தெரிவித்தார். மிக்க இறை நிலையம், மெய்யாம் உயிர் நிலையம், தக்க நெறியம், தடையாகி தொக்கியல் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிஷ வேதத்தியல். இந்த 5 எந்த சாஸ்திரமுமே விசாரிக்கும். தத்தகித புருஷார்த்தம், தத்தகித புருஷார்த்தம், எது தத்துவம், எது அடைவிக்கிற வழி, எது அடைந்து அனுபவிக்கிறது. இந்த 3 பத்தி எல்லாரும் கேட்கணும்னா அதே ஆசைதான் இப்ப தர்மபுத்திரனுக்கு. எது உபாயம், எது உபேயம், இது 2ஐயும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். உபாயத்துக்குள்ளே உபாயம் உண்டு, உபாய தரம் உண்டு, உபாய சமம் உண்டு. பிராப்தியத்துக்குள்ளே பிராப்தியம் உண்டு, பிராப்திய தரம் உண்டு, பிராப்திய சமம் உண்டு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ஆசை. பிராப்தியம் உபாயம்னு சுலபமா சொல்லிட்டோம்னா தத்துவத்தை எதுன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புலதான் உபாயம் வரும், அதுக்கு தகுந்தாப்புலதான் உபேயம் வரும். தத்துவம் எது? அச்சித்து தான் தத்துவம்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு தகுந்த உபாயம் ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கிறது, புருஷார்த்தம் பத்னி புத்திராதிகளோட சுகித்திருத்தல், அதுக்குதான் ஐஸ்வர்யானுபவம்னு பேர். கீழ் படிக்கட்டு அச்சித்து தான் தத்துவம். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலம் செறிவறிய அளவில்லா சித்தின்பம்னு தெரிவித்தாரு ஆழ்வார். இதெல்லாம் இந்த ஐஸ்வர்ய அனுபவம். அசித்த தத்துவம்னு தெரிஞ்சுட்டா இந்த அனுபவத்தோட நின்றுபடுவோம், மேல தலை தூக்காது. அசித்து மட்டும்தான தத்துவம், அதுக்கு மேல உயர்ந்த இந்த விகாரமே இல்லாதவனான ஞான ஆனந்த ஸ்வரூபனான ஜீவாத்மா உண்டே, அணுமாத்திர ஸ்வரூபனான ஜீவாத்மா தத்துவம் அவனாத்தான் இருக்கணும் என்கிற ஞானம் ஏற்பட்டா அதுக்கு தகுந்த உபாயம், அதுக்கு தகுந்த உபேயம். அப்ப எது உபயோகமாகும்னா ஆத்மானுபவம், இந்த ஜீவாத்மாவனுடைய அனுபவத்தை தானே பண்ணிக்கிறான் இல்லையா, அதுக்கு கைவல்யானுபவம்னு பேர். அந்த கைவல்யானுபவம் புருஷார்த்தமா பட்டுடும். அது 2வது படிக்கட்டு. இதுக்கு மேல ஒரு 3வது படி இருக்கு. இதுவும் போடும் போது இது போகாது, என்னைக்குமே நிற்கும் ஆத்மானுபவம் இருந்தாலும் அது அவ்வளவு உயர்ந்த அனுபவமா மனசுக்கு படல. என்னதான் இருந்தாலும் தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு எத்தனை நாள் உட்கார்ந்து முடியும்? இன்னொருத்தருக்கு ஒண்ணு இல்ல, பேசி பார்த்தாலே கஷ்டம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரே அறைக்குள்ள உட்காந்து நாம பேசிட்டு இருக்கோம்னா ஆரோடையும் பைத்தியம் சொல்லுவோம். இந்த ஆத்மாவனுடைய அனுபவத்தை நமக்கு நாமே பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரசிக்காது. அடுத்து என்ன தோணும்? நம்ம சுவாமின்னு ஒருத்தர் இருந்தா அது நித்தியமான அனுபவமாக இருக்க போறது, வேண்டிய அனுபவமாக இருக்க போறது, நமக்கு உகந்ததாகவும் இருக்கும். அந்த அனுபவம் கிடைச்சா தேவையே என்ன பரமாத்மாவை தத்துவம்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த உபாயம், அதுக்கு தகுந்த உபேயம். தத்துவம் பரமாத்மான்னு தெரிஞ்சுட்டா உபாய உபேயங்கள் என்ன என்கிற கேள்விக்கு விடை தெரிய வேண்டும். எந்த கேள்வியா இருந்தாலும் உபாயபரம், உபேயபரம், தத்துவபரம், இந்த 3ஆகத்தான் கேள்விகளே அமைய முடியும். அதே போலத்தான் இங்கேயும் கேட்டிருக்கான் தர்மபுத்திரன் தானும் 6 கேள்விகள். அதுல கேள்வியை பிரித்தோம்னா முதல் கேள்வி ஒன்றனை பத்தி, 2வது கேள்வி ஒன்றனை பத்தி, மிச்ச 4 கேள்விகள் ஒன்றனை பத்தி. அதுல முதல் கேள்வி தத்துவத்தை பத்தி கேட்டுட்டான். அதுக்கு அடுத்த கேள்வி எது புருஷார்த்தம்னு கேட்டான். அதுக்கு மேல 4 கேள்விகள் எது உபாயம், அந்த புருஷார்த்தத்தை அடைவிக்கிற வழி எதுன்னு கேட்டுட்டான். முதல்ல தத்துவம் எது, எது பெரிய தத்துவம், பரதத்துவம் எது, முதல் கேள்வி. கிமேகம் தெய்வதம் லோகே, அதுதான் முதல் கேள்வி அவன் கேட்டுக்கிறது. ஸ்லோகம் வரிசையா நம்ம எல்லாருக்கும் மனப்பாடம் தான், வேகமா சொல்லிடுபடுவோம். ஆனா இது எங்கெங்கயோ பிரிச்சிருக்கா பூர்வர்கள்லாம். கிமேகம் தெய்வதம் லோகே முதல் கேள்வி. லோகே, லோகேன்னா உலகத்திலேன்னு அர்த்தம் இல்லை. லோக்கியதே அனேனேதி லோகா,
லோகாங்கிறது சாஸ்திரத்தை குறிக்கும். சாஸ்திரத்திலே கிமேகம் தெய்வதம், ஒரே தெய்வமாக எது கொண்டாடப்பட்டது? ஏகம் தெய்வத்தம் இருக்கு இல்லையா, நமக்கு தோணும் ஒன்று என்கிற எண்ணிக்கையை குறிக்கிறார்னு கிடையாது. இங்க ஒரு தெய்வம் எது கேட்கல. அவர் இது என்ன கேட்கிறாருன்னா, ஒப்புயர்வற்ற தெய்வம் எது, சமாபியதிக ரகிதமான தெய்வம் எது, சமமும் இல்லாத உயர்ந்ததும் இல்லாததான தெய்வம் எது, அதத்தான் ஏகம் தெய்வதம் லோகே. சாஸ்திரத்திலே ஒப்புயர்வற்றதாக ஒத்துக்கொள்ளப்பட்ட தெய்வம் எது? இது முதல் கேள்வி. ஏன் இந்த சந்தேகம் முதல்ல வந்து தரங்குத்துறது? நமக்கே தெரியுது, திருவள்ளிகளில் இருந்தா தெரியும். வெளியில போயிருந்தோம்னா எது உபயோகற்ற தெய்வம்னு அவ்வளவு சுலபத்துல தெரிஞ்சுட முடியாது. இங்க தெரிஞ்சுக்கலாம், விவிதேசத்துல தெரிஞ்சுக்கலாமே தவிர வெளியில போய் பார்த்தோம்னா ராமானுஜருடைய தோல் நிழலுக்கு கீழே வெளியில போய் கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்கணும். அப்ப தெரியும் அவன் வெயில்ல படுற பாடுகள்லாம். நாம அழகா நிழல்ல உட்கார்ந்துருக்கோம் ராமானுஜர் பதச்சாயிலே. இங்கிருந்து வெளியில ஒரு நாள் போய் பார்த்தால் விசாரம் பண்றவனுக்கு இருக்கிற பாடு நமக்கும் புரியும். அவனுக்கு எத்தனையோ மயக்கம், எத்தனையோ சந்தேகங்கள், தெளிவற்ற எண்ணங்கள், அபிப்பிராயங்கள். அந்த அபிப்பிராயத்தோட இருக்க நமக்காக தர்மபுத்திரன் அழகா கேள்வி கேட்டான், கிமேகம் தெய்வத்தம் லோகே, எது சிறந்த தெய்வம்? எதனால அந்த கேள்வி கேட்டானா, பிரம்மா விஷ்ணு சிவன் என்று 3 தெய்வங்கள் இருக்கிறதா சொல்றா. இன்னும் சில பேர் இந்த 3க்கு மேல ஒரு தெய்வம் இருக்கிறதா சொல்றா. இன்னும் சில பேர் சக்தின்னு தெய்வம் இருக்கிறதா சொல்றா. இன்னும் சில பேர் தெய்வமே கிடையாது, அது அருவம் என்ன சில பேர் சொல்றா. இன்னும் சில பேர் ஜீவாத்மா அசித்து தத்துவம் 2 தான், 3வது தத்துவமே கிடையாதுங்கிறார். இத்தனை குழப்பம் இருக்கும் இல்லையா, நீர் அதை தெளிவுபடுத்தினா தேவலை. கிமேகம் தெய்வத்தம் லோகே, அந்த ஒரே ஒப்புயர்வற்ற தெய்வம் எது என்று தனக்கு சமமற்றவன், தனக்கு மேம்பட்டவன் இல்லாதவன் அந்த தெய்வம் ஆறுன்னு கேட்டான். கிமேகம் தெய்வத்தம் லோகே, தத்துவத்தை பத்தின முதல் கேள்வி. அடுத்த கேள்வி தத்துவம் என்னதுன்னு புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோம். அடுத்தது என்ன கேள்வி பிறக்கும்? அப்ப எப்படியான நாம் அதை அடைஞ்சிடும், அடைஞ்சு என்ன பண்ண போறோம்? எது சிறந்த அடைதற்குரிய புருஷார்த்தம் கேள்வி பிறக்கும் இல்லையா. கிம் வாப்யேகம் பராயணம், கிம் எது அப்யேகம் பராயணம், ஒப்புயர்வற்றதான பரமமான சிறந்ததான அயனம். அயனம்னா அடைய வேண்டிய புருஷார்த்தம். ஒப்புயர்வற்றதான புருஷார்த்தம் இது. இது 2வது கேள்வி. புருஷார்த்தம் புருஷார்த்தம்னா மயங்கப்பட வேண்டாம். புருஷனாலே அர்ப்பிக்கப்படுவது புருஷார்த்தம். நாம போய் எதை கேட்கிறோம்? அர்ப்பித்தல்னா பிரார்த்தித்தல், இறைஞ்சுதல், வேண்டுதல். நாம போய் உன்னை வேண்டுறோம் இல்லையா, மோட்சத்தை வேண்டினா மோட்சம் புருஷார்த்தம், கைவல்யத்தை வேண்டினா கைவல்யம் புருஷார்த்தம், ஐஸ்வர்யத்தை வேண்டினா ஐஸ்வர்யம் புருஷார்த்தம். ஆனா நம்மாலே அர்ப்பிக்கப்படுவது எதுவுமே புருஷார்த்தம். அது எது சிறந்ததுன்னு கேட்டான் 2வது கேள்வி. இந்த கேள்வி எதுக்கு வந்தது? தத்துவமாவது பிரம்மா விஷ்ணு சிவன் 10 பேர் இருக்கா, யாரு என்னன்னு புரியாத இருக்கட்டான். இந்த புருஷார்த்தம் அடையிற விஷயத்துல போய் இவனுக்கு சந்தேகம் வருமானா எத்தனை இருக்கு தெரியுமா? இந்த அடைய வேண்டியது ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் 3 சொல்றோம் இல்லையா. இத்தோட மட்டும் அது நிற்காது. இதுக்கு மேல இந்த பகவத் அனுபவங்கிற மோட்சம் இருக்க, அதுல பல விதமான மோட்சங்கள்லாம் சொல்லியிருக்கா. சாமீபியம், சாலோட்யம், சாஸ்திரிதம், சாமியாபத்தி, சாயுஜ்யம், பிராப்தி, ஐக்கியம். இத்தனை மோட்சம் இருக்கு. மோட்சத்துக்குள்ள என்னமோ மோட்சம் போடுறோம்னு சொல்றதே தவிர நம் மோட்சத்தை எத்தனை விதமா பிரிச்சுட்டா தெரியுமா? சில பேர் மோட்சங்கிறார், இங்கிருந்து விடுபட்டுட்டாலே மோட்சம், இது ஒருத்தனுடைய மதம். அஜ்ஞானம் தொலைஞ்சு போட்டாலே மோட்சம், இதை இன்னொருத்தன் சொல்லுவான். அங்க சென்று சேர்ந்து விட்டாலே மோட்சம், அதொருத்தன் சொல்லுவான். அவனுக்கு அருகில போயிட்டா மோட்சம், அதொருத்தன் சொல்லுவான். அவனுடைய குணங்களோட சாயை படிந்தால் மோட்சம், அதொருத்தன் சொல்லுவான். அவனுடைய குணங்கள் எல்லாமே எங்கிட்ட வந்துட்டா மோட்சம், அதொருத்தன் சொல்லுவான். இது எத்தனை விதமான மோட்சங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு வேதத்திலே. இப்படி பல விதங்கள் இருக்கிறபடியால் சந்தேகம் வேண்டாம், தெளிவா புரிஞ்சுடுவோங்கிறதுக்காக கிம்பாப்யேகம் பராயணம், எது பரமமான அயனம் என்ற 2வது கேள்வி அமைத்தான். உபேயத்தை பத்தின விசாரம். அதுக்கு மேலே மற்ற 4 கேள்விகளும் சாதனத்தை பத்தி, உபாயத்தை பத்தி, இனி அடைய வேண்டிய வழிகள் என்னென்ன உண்டு அப்படிங்கிறதுக்காக 4 கேள்வி வச்சான். இது 4 கேள்வி. தத்துவத்துக்கு 1 தான் கேட்டான், புருஷார்த்தத்துக்கு 1 தான் கேட்டான், உபாயத்துக்கு ஒரே கேள்வியை சொல்லிட்டு போக வேண்டியதானே கேட்கல. ஏன்னா தத்துவம் 1 தான் நிச்சயம் சொல்லலாம்.
புருஷார்த்தம் ஒண்ணுதான், மெசேஜ் விடலாம். இது ஒண்ணுன்னு தெரிஞ்ச பிற்பாடம் அடையறதுக்கு வழி ரொம்ப நிறைய இருக்கு. அது ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, நிறைய வழிகள் இருக்கிறபடியாலே உபாயத்தை பலவிதமாக பிரித்தார். பிரிச்சத முதல்ல மூணா பிரிச்சுட்டான். சித்த, சாத்திய, சாலம்பன, சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம் என்னும் 3 விதமான உபாயத்தை முதல்ல பிரிச்சுட்டார். அப்ப 3 உபாயத்துக்கு 3 கேள்வி தானே இருக்கணும். எதுக்கு மிச்சம் 4 கேள்விங்க வந்து சேர்ந்தது? சித்த, சாத்திய, சாலம்பனம், இந்த 3 தான் இருக்கணும்னா பின்ன எதுக்கு 4 வந்து சேர்ந்தது கேள்வினா? சித்தோபாயத்தை 2ஆக பிரித்தான். எப்படி பிரிச்சுட்டான்? லகுபாய சாத்திய சித்தோபாயம், அலகுபாய சாத்திய சித்தோபாயம் என சித்தோபாயத்தை 2ஆ பிரிச்சுட்டான். என்ன 2ஆக பிரிவு ஏற்பட்டிருக்குன்னா, சுலபமாக பண்ணி சாதிக்கப்படுகிற சித்தோபாயம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணி சாதிக்கப்படுகிற சித்தோபாயம் என்று சித்தோபாயத்தையே 2ஆக பிரித்தான். சாத்தியோபாயம் 1, சாலம்பனோபாயம் 1 ஆக 4 கேள்விகள். இப்படி நோட்டார். சித்தோபாயம் என்ன, சாத்தியோபாயம் என்ன, சாலம்பனோபாயம் என்ன? சித்தோபாயம் என்னால் பராசர பட்டர் அற்புதமா விளக்கி காட்டுகிறார். எது சித்தோபாயம்? ஆராதன ரூபமான செயலாலே பிரீத்தியோட பலத்தை கொடுக்கும் தேவதா, அதான் சித்தோபாயம். சித்தோபாயம்ங்கிறது தேவத்தைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். காரியம் இல்லை, நாம பண்ற கர்மங்கள் சித்தோபாயம் ஆகாது. ஏன்னா நாம எதை பண்ணினாலும் அது சாத்தியோபாயம் ஆயிடும். எது சித்தோபாயம் தெரியுமா? அதுவாவே இருக்கணும், அதுதான் சித்தோபாயம். படி எங்கேன்னு மயிலாப்பூர்ல இருந்து புறப்பட்டேன், திருவல்லிக்கேணிக்கு வரணுங்கிறதுக்காக வந்து சேர்றேன். இதுல கிளம்பி ஒரு வண்டி ஏறி இங்க வந்து சேர்ந்த மொழியா, அது சாத்தியம், நானாக பண்ண விஷயம். ஆனா திருவல்லிக்கேணிய நாம் பண்ண முடியாது, அது சித்தம். இருக்கிறது சித்தம், நாம் பண்ணி வந்து சேர்ந்தது சாத்தியம். திருவல்லிக்கேணிங்கிறது எப்பவுமே இருக்கும், நாம வர்றதுதான் சாத்தியமாகும். தானாக இருப்பது சித்தம், நாம பிரயத்தனப்பட்டு சாதிப்பது சாத்தியம். இது 2த்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சித்தோபாயம் முதல்ல சொல்லிட்டார். 2வது சாத்தியோபாயத்தை சொன்னார். நான் சித்தோபாயத்தோட பிரிவை விளக்கலே. சித்தோபாயம் தானாக இருக்கிற தேவத்தை, சாத்தியோபாயம் நாம பண்ணுவது. அதுக்கு மேல சாலம்பனோபாயம்னா பச்சுக்கோடாக கட்டியா பிடிச்சுக்கிறது. ஆலம்பனம் ஆலம்பனம்னாலே உன்னை பிடிச்சுட்டார், நல்லா பிடிச்சுக்கிறோங்கிற மாதிரியா பச்சு கொம்பு பச்சுக்கோடு ஆழமா ஆணித்தரமா பிடிச்சுக்கிறது. அதுக்குதான் சாலம்பனம்னு பேர். அது என்ன உபாயம் தெரியுமா? ஜப தபாதிகள், ஜபம் பண்ணுதல், ஸ்தோத்திரம் பண்ணுதல், பகவானுடைய திகமங்கள விக்கிரகத்துக்கு பூ புஷ்பம் சந்தனம் சந்தனாதிகளாலே திருவாராதனம் பண்ணுதல், இதெல்லாம் சாலம்பனோபாயம். சித்தோபாயம், சாத்தியோபாயம், சாலம்பனோபாயம், இப்படி 3ஆ முதல்ல பிரிச்சுட்டார். அதுக்கு மேலதான் முதல்ல இருக்கிற சித்தோபாயத்தை 2ஆ பிரித்தார். சித்தோபாயங்கிறத 2ஆக பிரித்து லகுபாய சாத்திய சித்தோபாயம். இன்னும் இப்போ ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றேன். சித்தோபாயம் எப்படி பலத்தை கொடுக்கும், சாத்தியோபாயம் எப்படி பலத்தை கொடுக்கும்னா, சித்தோபாயம்ங்கிறது நாம பண்ணுகிற செயல்கள், அதனால சாதிக்க முடியாது, அது ஏற்கனவே இருக்கு. ஆனா எப்படி நாம வாங்கிப்போம் தெரியுமா? நம்ம பலத்தை நாம பண்ற திருவாராதனத்தாலே பகவான் ஆனந்தப்பட்டு பிரீத்தி ஏற்பட்டு சுப்ரீத்தனாக சுப்ரசன்னனாக நமக்கு பிரசாதத்தை கொடுத்துடுறான். இது சித்தோபாயம். சாத்தியோபாயம்னால நாம பண்ற பக்தியோ கிருத்தியோ எதுவும் வந்து கொடுத்துட போறதில்ல, பலத்தை பகவான் தான் கொடுக்க போறான். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமா? அந்த பகவானே வசீகரணம் பண்ணி பிரசாதத்தை வாங்கி விடுறது. வித்தியாசத்தை நல்லா பாத்துக்கணும். நாம பண்ற ஆராதனத்தாலே அவன் சந்தோஷப்பட்டு கொடுத்தது சித்தோபாயத்தின் கருத்து. நாம பண்ற ஆராதனத்தாலே வேற வழி இல்லை, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு வசீகாரம் பண்ணி வாங்குவது சாத்தியோபாயம். இந்த 2ல எது சேர்ந்ததுன்னு அடியே சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், இது எல்லாருமே அறிந்த விஷயம் தான். அதனாலதான் சம்பிரதாயத்திலே சித்தோபாயத்தையே பத்தினார்கள். ஒருவர்கள் சாத்தியமான உபாயாந்தரத்தை தொடர்ந்து சித்தோபாயத்தையே பத்த காரணம். அவனையே நாம வேற பிடிச்சு சிரமப்படணும். அவன் தானே ஆனந்தப்பட்டு நமக்கு அனுகிரகத்தை புரிகிறான். அவனை ஆனந்திப்பது சித்தோபாயம். வசீகாரம் பண்ணி வாங்கறது, கால கரக்கராப்பல எடுக்கிறது, வந்து சேர்றது சாத்தியோபாயம். சாலம்பனோபாயம் ஜபம், மறுபடியும் 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 ஆவர்த்தனம் பண்ணிட்டே இருக்கிறது. ஒரு ஜபத்தை பிடிச்சணும்னா சொல்லிட்டே இருக்க முடியும், மறுபடியும் மறுபடியும். ஸ்தோத்திரம் பண்றோம்னா ஸ்தோத்திரம் பண்ணி 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 வாங்கணும்னு பாக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கிறது சாலம்பனோபாயம். இப்படி 3ஆ பிரிச்சுட்டார். அந்த 3னுக்குள்ள முதல்ல சித்தோபாயம் இருக்கு இல்லையா, சித்தோபாயத்துல 2 வகை.
அவரை சந்தோஷப்படுத்துறதா சித்தோபாயம். அதுல 2 வகையா பண்ணலாம். லகுபாய சாத்திய சித்தோபாயம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு காரியம் செய்யப்படும் இல்லையா, அது சுலபமான காரியமா இருந்தா ஒரு வகை, அந்த காரியம் கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருந்தா 2வது வகை. இப்படிதான் 2ஆ பிரிச்சுட்டார். சித்தோபாயம் தான் ரெண்டுமே. சாத்தியத்தை விட அது சுலபம் தான், சாத்தியத்தை விட எளிதாக பண்றதுதான். இருந்தாலும் அந்த எளிமைக்குள்ள ஒரு எளிமை பெருமை. அந்த எளிமைக்குள்ள என்ன எளிமைனா லகுபாய சாத்திய சித்தோபாயம். லகுவா பாட்டு பாடி அவன் ஆனந்தப்படுத்தி விடுறது வச்சுப்போம். நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா, சங்கீர்த்தன மாத்திரத்தால் அவனுக்கு ஆனந்தம் வந்துட்டா அது லகுபாய சாத்திய சித்தோபாயம். அப்படி இல்லாமல் பக்தி பண்ணி ஆனந்தத்தை விளைவித்தால் அது அலகூபாய சாத்திய சித்தோபாயம். நம்ம சாஸ்திரத்துல பக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பக்தியை சித்தோபாயத்தினுடைய 2வது வகையா காட்டியிருக்கார் பராசர பட்டர். அலகூபாய சாத்திய சித்தோபாயம். லகுவென்னா சுலபம் எளிது, அலகுவென்னா கஷ்டப்பட்டு பண்றது. ஆக சுலபமாக பண்ணி சாதிக்கிறமேன்னு சொன்னபடியால சாத்தியம்னு மனசுல வாங்கிவிடக்கூடாது. சித்தந்தான். அந்த சித்தத்துக்கு ஆனந்தத்தை சாதிக்கிறோம் இல்லையோ அது லகுபாய சாத்தியம். இந்த சித்த வஸ்துவுக்கு ஆனந்தத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு சாதிக்கிறோம் இல்லையோ அது அலகுபாய சாத்தியம். புரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். 3ஐ 4ஆக பிரிக்கின்றார். சுலபமான வழியாலே பகவானுக்கு ஆனந்தம், கஷ்டப்படுற வழியாலே பகவானுக்கு ஆனந்தம், கஷ்டப்படுற வழியாலே அவனை வசீகாரம் பண்ணி வாங்கிறது, இன்னும் கஷ்டமான ஜப ஸ்தோத்திராதிகளை பற்று கொம்பாக பிடித்து அவனிடத்திலிருந்து வாங்குவது. இப்படித்தான் 4 உபாயங்களாக பிரித்திருக்கிறார் இந்த கேள்வியை. இந்த கேள்வி எங்க ஏற்பட்டிருக்கு? கிமேகம் தெய்வத்தம் லோகே தத்துவம் ஆயிடுது, கிம்பாக்கேகம் பராயணம் உபேயத்தை பத்தின விசாரம் ஆயிடுது. அதுக்கு மேல கேட்கிறான் சுவந்தக்கம் கம் அர்ச்சந்தா. சுவந்தக்கம் சுலபமான உபாயத்தாலே சாதிக்க வல்ல சித்தோபாயம். கம் அர்ச்சந்தா கஷ்டப்படுற உபாயத்தாலே சாதிக்க வல்ல சித்தோபாயம். அதுக்கு மேலே கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா சாத்தியோபாயம் பவத பரமோமதா. அதுக்கப்புறம் கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத் சாலம்பனோபாயம். 6 கேள்விகளிலே முதல் கேள்வி தத்துவபரமாக, 2வது புருஷார்த்தத்துக்காக, மேற்கொண்ட 4 கேள்விகளும் உபாயத்துக்காக வச்சுட்டான். 6 கேள்விகள். முதல்ல கேள்விகளை சுருக்கமாக விளக்கி விடுகிறார் பட்டர். அதுக்கு மேலே சமாதானத்தை தொடங்குகிறார். தெய்வம் எது புரிஞ்சுடும், புருஷார்த்தம் எது, இகலோக ஆமுஷ்மிக புருஷார்த்தங்கள் எதுன்னு கழுவிட்டார். அதுக்கு மேல சொல்லப்பட்ட 3வது கேள்விக்கு சுவன் தக்கம். யார ஸ்தோத்திரம் பண்றதுன்னா யார பண்றது, யார வேணா பண்ணிட்டு இருக்கோம். நம்மாழ்வார் அழகா தெரிவித்தார், பாரிலோர் பச்சையை பச்சை பசும்பை பேசி திரிவர். இவா பண்றதெல்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? பாரிலோர் பச்சை யாருக்கெல்லாம் ஸ்தோத்திர கோஷ்டியிலே சேர்க்க முடியாதோ தவ்ய தவப்பிரிய ஸ்தோத்திரம் மேல சொல்லப்படவில்லை. ஸ்தோத்திரம் வாங்கிக்கிறதுக்கு அருகதையே கிடையாதுன்னா இவர்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இது தர்மபுத்திரம் மனசுல படுவது. அதனாலதான் உண்மையா நான் யார ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லும். சிவன் தக்கம் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்றதை கேட்டா நமக்கு வேண்டிய ஸ்தோத்திரத்துக்கு 6 விஷயம்னு கேட்கறாப்புல இருக்கும். ஆனா அவனுக்கு மனசுல இருக்கிறது என்ன? லகுபாய சாத்திய சித்தோபாயம். இது ஸ்தோத்திரத்தால மட்டுமே ஆனந்தப்படுற சித்தோபாயம். இது வெறுமன 4 வார்த்தை சொன்னா போறோம் ஆனந்தப்பட்டுடுவான். பட்டுடுவானா பெருமான பத்தி நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு பாட்டு நமக்கு தெரியும். ஆழ்வார் ரொம்ப அழகா மதுரகவி ஆழ்வார் தெரிவித்தார், நாவினால் நவிச்சு இன்பமெய்தினேன். சுவந்த கம்முன்னு நேர சமாதானம் சொல்லணும்னா நம்மாழ்வார்னு தான் சொல்லி ஆகணும். வேற எப்படி சொல்ல வழி இல்லை. ஆனா சஹஸ்ரநாமத்துக்கு அதை வியாக்கியானமா சொல்லுவாளா? என்ன பண்ணாலும் அவனைத்தான் அவர்கள் பேசுவர்களே தவிர நம்ம சம்பிரதாயப்படி பார்த்தோம்னா சுவந்தக்கம் ஆழ்வார் தான். என்ன வாய தரக்கத்தேவே ஆனந்தப்படக்கூடியவர் அவர் தான். வேற ஆர்ப்படுவர்கள் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்னையான் சடபோகன நம்பி என்ன நம்ம நல்லத்துக்குன்னே இருக்கிறவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். உண்மையா லகுபாய சாத்திய சித்தோபாயம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான். வேற வழி இல்லை. சஹஸ்ரநாமத்திலே கண்ணன்னு நாமும் சொல்லி தெரிகிறோம். வியாக்கியாதாவும் அதைத்தான் தெரிவித்தார். இங்க சுவந்தக்கம் 6 ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் பகவானை. மேல சமாதானம் எங்கெங்க வச்சிருக்காருங்கிறத பார்ப்போம். முதல்ல கேள்வியை மட்டும் புரிஞ்சு விடுவோம். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது 6 சுவந்தக்கம். ஸ்தோத்திரத்தை விட கொஞ்சம் கஷ்டம்
தாம் அர்ச்சந்தா. வெறும வாயத்திறந்தா பாடிட்டு கொள்ளலாம். ஆனா அர்ச்சனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா தகுந்த புஷ்பத்தை தேடணும். இன்னைக்கு அதை விட கஷ்டம் நார்ல கட்டின புஷ்பத்தை தேடணும். இந்த மற்ற புஷ்பமான கிடைச்சா கிடைச்சிருமே தவிர நூல்ல கட்டின புஷ்பம் தான் கிடைக்கிறது, நார்ல கட்டின புஷ்பமே கிடைக்காது. என்ன அர்ச்சனை பண்றது அவ்வளவு கஷ்டமானு அன்னைக்கு கேட்டிருந்தா கூட நியாயம். இன்னைக்கு நிச்சயமா கேட்க வேண்டாம், கஷ்டம் தான். ஏன்னா அதுவே கிடைக்க மாட்டேங்கிறது. அப்புறம் அர்ச்சனத்தை நாம எங்க போய் பண்ண சுவந்தகம் அதை விட கஷ்டம். கம் அர்ச்சந்தா அர்ச்சனை பண்ணி பிராப்னுயு மானவா சுபம். மனு தர்மாக்கள் நம் மாணவாக மனுஷர்கள் எல்லாரும் பிராப்னுயு அடைகிறார்கள் சுபம். சுபத்தை எப்போது அடைகிறார்கள்? மாணவர்கள் எப்படி அடைவார்கள்? மனுஷர்கள் எல்லாம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு அந்த உலகமான சுபத்தை எப்படி அடைவார்கள்? சுவந்தக்கம் தம் அர்ச்சந்தா பிராப்னுயுர் மானவா சுபம். 1 2 3 4 4 கேள்வி ஆயிடுச்சு. அது மேல 5வது கேள்வி சாத்தியோபாயத்தை பத்தி. கோ தர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா. கோ தர்ம எந்த தர்மம்? சர்வதர்மானாம் நீர் கேட்டு விசாரம் பண்ணி வச்சிருக்கிற எல்லா தர்மங்களுக்குள்ளே பவத பரமோமதா உமக்கு சிறந்ததுன்னு படுகிறது எந்த தர்மம்? நீர் எத்தனையோ பார்த்து வச்சிருக்கீர், இருந்தாலும் உம்ம மனசுப்படி சிறந்ததுன்னு படுறது எது? இது 5வது கேள்வி கேட்டான். ஏன்னா ஆச்சாரியன் பார்த்து எதை காட்டி கொடுக்கிறாரோ அதை பற்றாக பிடிக்க வேண்டியது சிஷ்யனுக்கு இருக்கிற கடமை. திரிபுராதேவி யாருன்னு ஒருத்திய பற்றி சரித்திரம் தெரிவிக்கிறார்கள். அந்த திரிபுராதேவி அவர் இடத்துல போய் எல்லாரும் கேட்டாலும், நீங்க எல்லாம் இந்த சீமன் நாராயணனையே விழுந்து விழுந்து பேசுறீங்களே, எந்த பிராபல்யத்தாலே பிரமாணம் சொல்லிட்டு வேதம் சொல்லி தீர்ந்ததுக்காக போய் விளையாடிடான்னா இந்த பெண்ணு சமாதானம் சொன்னால, நாங்க இன்னைக்கு வேதத்தை கண்டோம், வேதம் தெரிஞ்சிருந்தான்னா பிரமாணம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எம் ராமானுஜர் பார்த்து எந்த தெய்வத்தினுடைய கால விழுன்னு சொன்னார், விழுந்துட்டோம். ஆனா ஆச்சாரியன் எதை காட்டி கொடுக்கிறானோ அது உத்தேசம் என்பதுதானே நமக்கு இருக்கிற சம்பிரதாயம். அதைத்தான் இங்க கேட்டுக்கா. கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா. நீர் நினைத்ததுக்குள்ளே எது சிறந்த மதம்? ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதமான தர்மம் எது? இதுதான் கேள்வி இவர் கேட்கறது. ஆச்சாரியனுடைய ருச்சிக்கு பரிகிரகீதமானது எது? அவர் ருச்சிப்படி தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது எது? விஷயங்கள் எத்தனையோ இருக்கும். அதுக்குள்ள ஆச்சாரியன் பார்த்து ஒன்னை எடுத்து நம்ம கிட்ட கொடுத்தா அதைத்தான் நான் பிடிச்சுக்கணும். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் 3 சொல்றோம் இல்லையா? இதுல ஒன்னொன்னு ஒத்தனால எடுத்து கொடுக்கப்பட்டது. சாஸ்திர ருச்சி பரிகிரகீதம் திருமந்திரம், ஈஸ்வர ருச்சி பரிகிரகீதம் சரம ஸ்லோகம், ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம் துவயம். இதனாலதான் துவயத்தை இவ்வளவு தூரம் நாம பிடிச்சிருக்கோம். சரம ஸ்லோகத்தை விட திருமந்திரத்தை விட துவய மகாமந்திரத்துக்கு என்ன இவ்வளவு ஏற்றம்னா ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும். துவயத்தான் விடாம சொல்லுண்டு சந்தத குறித்தாதரம் என்ன ஆகரங்கள் ஓற்றங்கள் எல்லாம் துவயத்திலேயே குறித்துக் கொண்டே இருக்குமா. திருமந்திரங்கிறது சாஸ்திரம் தேர்ந்தெடுத்து நம்ம இடத்துல கொடுக்குது. சரம ஸ்லோகங்கிறது பகவானா பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம இடத்துல கொடுக்கிறது. ஆனா துவயங்கிறது ஆச்சாரியன் தேர்ந்தெடுத்து நம்ம இடத்திலே கொடுத்தது. நமக்கு மூண்டனுக்குள்ள துவயத்துல தானே ஆதரம் தோற்றி இருக்கிறது. காரணம் என்ன? ஆச்சாரியன் கொடுத்தது. அதேதான் இங்க கேள்வி கேட்கிற. சோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரமோமதா. நீர் நினைத்த தர்மங்களுக்குள்ளே எது சிறந்தது? இந்த கேள்வியிலே ரொம்ப அழகான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சகஸ்ரநாமாத்தியாயம் உண்மை அது எதை சொல்ல வந்ததோ அது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்கிருத்திய புஜமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்து பரம் என்கிற உண்மை அது பேசி சொல்லி இது உண்மைதாங்கிறதுக்கு இங்க இருக்கு சாட்சி. கோ தர்மஹா நீர் அறிந்ததுக்குள்ள எது சிறந்தது? கேள்விகள் தான். கேள்விகள்லாம் எப்படி இருக்கணும்னா எப்பவும் சாமானியத்துல கேள்வி இருக்கணும். சாமானியம்னா பொதுப்படையா கேள்வி கேட்கணும். அதுக்கு பதில் வருது இல்லையா, அது விசேஷித்து பதில் வரணும். இந்த இவ்வளவு கோஷ்டி எல்லாரும் நாம கூடி இருக்கோம். அவளை பார்த்து கோஷ்டியிலே ஆறு எத்தனை மணிக்கு வந்தா கேட்டோம்னா இல்லைன்னா இத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தார்கள் பதில் சொல்றோம். ஆக சாமானியத்துல கேள்வி, விசேஷத்திலே பதில் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கு. இந்த ஊருக்குள்ள வரோம். வந்த உடனே இந்த ஊர்ல 6 வித்வான் கேள்வி கேட்டான். ராமசுவாமி இருக்கார், மகா வித்வான். பதில் சொல்லிட்டான். இந்த கேள்வி சரி, பதிலும் சரி. அப்படி இல்லாம ராமசுவாமி வித்வான் ஒத்துக்கிறது இவனுக்கு மனசு இல்லை. இவன் என்ன பண்ணா உள்ள வந்த உடனே இந்த ஊர்ல கோவிந்த சுவாமி தானே வித்வான் இப்படின்னு கேள்வி கேட்டான். அப்ப அவன் பதில் சொல்றவன் இவனுக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லுவான். உண்மையை ஒரு நாள் அவன் சொல்லவே மாட்டான். இவன் கேட்கறதுல இருந்தே இவன் மனசுல கோவிந்த சுவாமி இருக்காரு சொல்றது, சரி அதையே பதிலா சொல்லுவோம்னு இந்த ஊர்ல கோவிந்த சுவாமியே வித்வான்னு சொன்னா அப்ப உண்மை வெளிப்படாது.
போய் தான் வெளியில வரும். என்னைக்குமே சாமானியத்துல கேள்வி கேட்கணும், விசேஷத்துல பதில் இருக்கணும், அப்பதான் உண்மை வெளியில வரும். இது இங்க மட்டும் இல்ல. என்ன கேட்டார் மதுரகவி ஆழ்வார், சட்டத்தின் வயிற்றில் சிறுகுட்டி பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் கேட்கப்பட்ட கேள்வி. விசேஷத்துல கேள்வி இல்ல, சாமானியத்துல கேள்வி. அத்தை தின்னு அங்கே கிடக்கும்.